ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவிதா சஹாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் முட்டைக்கோஸ் கூட்டு தாங்க எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது நான் அதுக்காக ஒரு குக்கர் எடுத்துருக்கேங்க. நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சு வச்சுருக்கிறேன் பயத்தம்பருப்பு தாங்க சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு பயத்தம்பருப்பு எடுத்துருக்கேங்க, சேர்த்துக்கலாம். அது கூடவே ரஃப்பாக கட் பண்ண கோஸ் சேர்த்துக்கலாங்க. நான் 1/2 கிலோ போல் நான் கோஸ் சேர்த்துருக்கேங்க. இப்போ கோஸ் சேர்த்துட்டோம். அது கூடவே நான் ஒரு 6 பல் பூண்டு தோல் எடுத்துகிட்டு இது மாதிரி சேர்த்துருக்கேங்க. அது கூடவே நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம வேக வச்சுக்க போகிறோம். இப்போது அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. பாதி அளவு நம்ம தண்ணி சேர்த்துட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா தண்ணி சேர்த்தாச்சு. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் நம்ம ஸ்டவ்வில் வச்சுக்கலாங்க. இப்போது ஸ்டவ் வச்சுட்டோம். நல்லா கொதி வரட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு நல்லா மூடி வைக்க போகிறோம். மூடி போட்டாச்சுங்க. அந்த ஸ்டீம்லாம் வெளில வந்த பிறகு நான் விசில் போட்டுக்கிறேன். விசில் போட்டுட்டு நான் லோ ஃப்ளேம்லேயே ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கிறேங்க. நல்லா வெந்து வந்துடும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் 1/2 கப் போல் தேங்காய் நம்ம துருவி வச்சுருக்கேங்க, நம்ம சேர்த்துக்கலாம். அது கூடவே நான் ஒரு பச்சை மிளகாய் இது மாதிரி 2 கட் பண்ணி போட்டிருக்கேங்க. 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கடாய் ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நல்லா கடாய் நல்லா சூடானதும் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. அது கூடவே நான் 1 ஸ்பூன் கடுகு, நான் 2 வெங்காயம் இது மாதிரி கட் பண்ணி வச்சு சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா பாதளவு வதங்கிடுச்சுங்க. இப்போது நான் 2 காஞ்ச மிளகாய் இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இப்போது நான் 2 தக்காளி இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளிலாம் நல்லா வெந்து வரட்டும். நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ கடைசியாக நான் பெருங்காயம் சேர்த்துருக்கேன். பெருங்காயம் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்கோம்ல கோஸ், அதிலே நம்ம இந்த வதக்கி வச்ச வெங்காய தக்காளிலாம் சேர்த்துக்க போகிறோங்க. இப்போது நான் குக்கரை ஸ்டவ்வில் வச்சுட்டேங்க. மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டேன். அதில் தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம். அதை சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். இது கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய், அதை நம்ம சேர்த்துக்க போகிறோம். தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நான் கொஞ்சம் லிக்விடாக வச்சுருக்கேங்க, அதாவது சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கு நம்ம தொட்டுக்கலாங்க. இதேமாதிரி நம்ம கூட்டு செய்யக்குள்ள. இதுவே நீங்கள் கொஞ்சம் திக்காக வச்சா நமக்கு எல்லா குழம்பு சாதத்துக்கும் நம்ம தொட்டுக்கலாம். இது நல்லா கொதித்து வரட்டும். ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப கொதிக்க விட வேணாம். ஒரு 2 நிமிஷம் கொதித்த பிறகு நம்ம கடைசியாக நம்ம மிக்ஸ் பண்ணி கலந்து விட்ட பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா நம்ம கொதித்து வந்துடுச்சு. இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான முட்டைக்கோஸ் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.